அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இஞ்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இஞ்சி ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு உணவுப் பொருள் தான். இதை நம்ம அன்றாடம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது இஞ்சை நம்ம சாப்பாட்லேயோ இல்லைனா இஞ்சி சாறு அருந்துறதுனாலையோ நம்மளுடைய உடலில் பல்வேறு விதமான நேர்மறையான மாற்றங்களானது ஏற்படும். ஸோ இஞ்சி சாப்பிட்றதுனால உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, எதற்கெல்லாம் நமக்கு பயன்படுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி சாப்பிட்றதுனால நம்முடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதில் முதலாவதாக செரிமானம் ரொம்ப நல்லா இருக்கும். டைஜஷனுக்கு இஞ்சி தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தாங்க இந்த இஞ்சியில் இருக்கக்கூடியது. இது நமக்கு இரைப்பை மற்றும் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு செரிமானம் என்சைம்களை தூண்டி கொடுக்கறதுனால சாப்பிட்ட உணவை எளிமையாக செரிமானமாக்க முடியும். இதனால் செரிமான பிரச்சனை அப்படின்ற ஒன்று நமக்கு ஏற்படவே ஏற்படாதுங்க. அதே போல் ரெண்டாவதாக பார்க்கக்கூடியதுன்னா குமட்டல், வாந்தி. இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கும் பொழுது நீங்கள் இஞ்சை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது எல்லாமே குறைஞ்சி போகும். நிறைய பேருக்கு பயணங்களின் பொழுது வாந்தி வரும், மயக்கம் வரும், தலை சுற்றலானது ஏற்படும். இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் பொழுது நீங்கள் இந்த இஞ்சி சாறை எடுத்துக்கோங்க. காலை நேர குமட்டல், மார்னிங்கில் வரக்கூடிய இந்த சிக்னஸை கட்டுப்படுத்துறதுல இஞ்சி ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுது. இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு எல்லாமே இஞ்சி தாங்க ஒரு மாற்று மருந்தாக இருக்கும். அதே போல் இஞ்சி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை இரத்த அணுக்களை தூண்டி கிருமி தொற்றுகளில் இருந்து பாதுகாக்குதுங்க. சளி, இரும்பல், தொண்டை வலி இதெல்லாம் இருக்கிறப்போ இஞ்சி தேநீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடனடியான ஒரு தீர்வும் கொடுக்கும். அதே போல் இஞ்சி ஒரு இயற்கையான வலி நிவாரணியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளானது, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் தசை வலி, மூட்டு வலி, பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி இப்படின்னு நிறைய வலிகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இயற்கையான வலி நிவாரணியாக இஞ்சி நம்ம தாராளமாக பயன்படுத்தலாங்க. அதே போல் இஞ்சி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்முடைய இதயமானது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் மட்டும் கிடையாது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சரிசமமாக இருக்கும். தொடர்ந்து இஞ்சி எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்புகளை எல்லாத்தையும் குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் இஞ்சி நமக்கு நன்மைகளை மட்டுமே தொடர்ந்து செய்துட்ருக்குன்னு சொல்லணும். இன்னும் நிறைய நன்மைகளை இஞ்சி செய்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதை பற்றிலாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்கெல்லாம் இஞ்சி சாப்பிட பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். விட்டமின் ஏ, சி, B6, B12 மற்றும் கால்சியம், பொட்டாசியம், சோடியம், இரும்புச்சத்து இது போன்றவை எல்லாமே அடங்கியிருக்கக்கூடியது தான் இஞ்சி. இஞ்சி பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கான ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மருந்து தாங்க. ஏன்னா இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டோடையும் சீராகவும் வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்முடைய உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதில் இஞ்சி தான் ரொம்ப சிறந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். இஞ்சியை காலையில் நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதே போல் பசி உணர்வானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சமாக இஞ்சியை அரைத்து பேஸ்ட் செய்து நீரில் கலந்து நெத்தியில் நம்ம தடவணும் அப்படின்னா இந்த ஒற்றை தலைவலி இருந்தது அப்படின்னா சரியாக போயிடும். அதே போல் ஆஸ்துமா நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தினமுமே இஞ்சி நீங்கள் குடிங்க. அதாவது ஆஸ்துமா நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் தினமும் இஞ்சி சாறில் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனையில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். கொஞ்சமாக இஞ்சியை எடுத்து நீரில் இட்டு தட்டி போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு, தேன் இது ரெண்டையும் கலந்து குடிச்சு பாருங்களேன். நெஞ்சு பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய சளி கூட முறிஞ்சி வெளியே வந்துடும். ஸோ விரைவில் இதெல்லாம் நிவாரணம் கொடுக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பொருள். நம்மளுடைய அன்றாடம் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து நம்மளுடைய பல்வேறு விதமான நோய்களை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல்வலி வரும். இந்த பல்வலி இருக்கும் பொழுது இஞ்சி துண்டை ஈறுகளில் மசாஜ் செஞ்சிங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீரில் இஞ்சி தட்டி போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரால் நீங்கள் வாயை கொப்பளிக்கணும். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் இஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து அரைச்சிட்டு நீரில் கலந்து அந்த தண்ணியை அப்படியே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தெளிஞ்சிடும். அந்த தெளிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நீரை எடுத்து துளசி இலை சாறை சேர்த்து ஒரு கரண்டி வீதம் ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வாய்வு தொல்லை இருந்தால் சரியாக போயிடும். இஞ்சி பார்த்திங்கன்னா குமட்டல், வாந்தி இதெல்லாத்தையுமே அது தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு
இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியது இஞ்சி. அதனால தான் காலையில எழுந்த உடனே நம்ம தேநீர் குடிக்கும் பொழுது அதில இஞ்சி தட்டி போட்டு குடிப்பாங்க. ஸோ ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியும். இஞ்சி வந்து நீங்க தட்டி நீர்ல போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். நீங்க வந்து டீ சாப்பிடும் பொழுது அதில கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி பருகும் பொழுது செரிமான பிரச்சனைகள் இருந்தா சரியா போயிடும். அதுலேயும் நீங்க முக்கியமா காலையில குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செரிமான மண்டலத்த சுத்தமாக்கி அதனுடைய செயல்பாடுகள வந்து அதிகமாக்கி கொடுக்கும். இந்த மாரி இஞ்சி பார்த்தீங்கன்னா, நமக்கு பல வழிகள்ல நன்மைகள வந்து கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இஞ்சி துண்டோட உங்களுடைய பொழுதுகள நீங்க கழிக்கும் பொழுது, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த இஞ்சி ஒண்ணு போதும், நம்முடைய உடல்ல நிறைய நோய்கள வந்து விரட்டி அடிக்கும். அதே மாரி இஞ்சியில பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இந்த ஒரு குணம் தான் வீக்கங்கள குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யுதுங்க. எலும்புகள் வந்து ரூமாட்டாய்டு ஆர்த்தியாசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் தாக்குதல்களுக்கு உள்ளாவத கூட வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இஞ்சியில இருக்கக்கூடிய அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஆக்சிடேட்டிவ், ரெஸ்டேட் மற்றும் தீங்கிழைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மூலமாக செல்கள் வந்து சிதைவுறுவதை கூட தடுத்து நிறுத்திடும். இஞ்சி நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை சமநிலைப்படுத்திடும். மெட்டபாலிச ரேட்டை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இஞ்சி தாங்க. ஸோ இந்த இஞ்சி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறது இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ இதனால் குளுக்கோஸினுடைய அளவு உங்களுக்கு வந்து அதிகமாகும். குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த இஞ்சி தாங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொருளாக இருக்குது. இது இஞ்சி பார்த்தீங்கன்னா ஜீரண மண்டல உறுப்புகளால் கொழுப்புகள் உறிஞ்சப்படுவதை தடுத்து அதோட கழிவுகள் இருந்தது அப்படின்னா கூட அதையும் வெளியேற செஞ்சிடும். இஞ்சியில் இருக்கக்கூடிய அனால்ஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குணம் தான் தசையில் உண்டாகக்கூடிய வலிகளை எல்லாத்தையும் குறைச்சி கொடுக்குது. உடம்புல இருந்து நமக்கு வியர்வை வெளியேறுது இல்லையா, அந்த செயலில் உதவி புரியக்கூடிய இயற்கையான முறையில் நம்மளுடைய கழிவுகளை வந்து வெளியேற்றத்துக்கு துணையாக இருக்கக்கூடியது அப்படின்னா அதுவும் இஞ்சி தாங்க. ஸோ இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஆக்சிடேட்டிவ் ரெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து கொண்டிருக்கிறதுனால உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியதுன்னா இஞ்சி தான். இந்த இஞ்சியில் காரத்தன்மை அதிகமாகவே இருக்கும். அதனால் காரத்தன்மையை குறைக்கிறதுக்கு இஞ்சி சாரோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே நன்மைகளை மட்டும்தான் இஞ்சி செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு சில விஷயங்களை நம்ம கவனமாக வச்சுக்கணும். தொடர்ந்து நீங்கள் இஞ்சி எடுத்துக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நபர் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. அந்த அளவு இருக்குது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு வந்து சரியானதாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 கிராம் இஞ்சி போதுமானதுங்க ஒரு ஆளுக்கு. அளவுக்கு மிஞ்சி நீங்கள் இஞ்சி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அது நெஞ்செரிச்சலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் அளவாக சாப்பிடுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் இஞ்சி சாறு குடிக்கும் பொழுது அந்த அமிலத்தன்மை அசிடிட்டிவானது ஏற்படும். அந்த அசிடிட்டி ஏற்படக்கூடியவர்கள்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சி சாப்பிடலாம். ஏன்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இஞ்சி சாறு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பாடி கிடைக்கும். எந்த சோர்வு இருந்தாலும் அது அப்படியே வந்து விலகி போயிடும். அதே மாதிரி மெடிசன் எடுத்துக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க, எந்த ஒரு நோய்க்காகவும் நீங்கள் தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ரத்த அழுத்தத்திற்கோ இல்லைன்னா ரத்தம் மெலிதாவதற்கோ நீங்கள் மருந்து எடுக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இஞ்சி வந்து சேர்த்துக்கணும். ஸோ நம்மளுடைய உணவு முறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய உடலுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய உணவு திட்டத்தில் புதிய மாற்றங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா அப்படின்றத முதல்ல நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. அது சாப்பிட்டா உங்களுக்கு சேருமா சேராதா அப்படின்றதெல்லாம் முதல்ல நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இஞ்சியை வந்து எடுத்துக்கணும். இந்த இஞ்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது டீயில் தட்டி போட்டோ இல்லை வெறும் சாறு எடுத்துக்கூடையோ இல்லை நீங்கள் துவையலாக கூடையோ மசியலாகவோ எதோ வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் இஞ்சியை எடுத்துக்கலாங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய விருப்பம்தான். கட்டாயமாக இப்படித்தான் இஞ்சியை சாப்பிட்டுக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த சாறு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கும் பொழுது அதனுடைய எசன்ஸ் வந்து எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தப்பு கிடையாது. இந்த இஞ்சியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலில் இது மாதிரி பல்வேறு விதமான நோய்களுக்கு இது தீர்வு கொடுக்குதுங்க. ஸோ இஞ்சியில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு விட்டுட்டு போகாமல் நமக்கு தெரிஞ்சவங்களோடலாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடணும். நீங்கள் பார்த்த மாதிரி அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
மீண்டும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.